நாமளா வாழ்றதுக்கு செலவு கம்மி தான் இன்னைக்குமே. நாம வாழ்வதற்கு செலவு மிக குறைவு. நாம் அடுத்தவர்களை போல வாழ நினைப்பதற்கான செலவு தான் அதிகம். இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் பண்ற தவறு, அடுத்த பெற்றோர்கள் போல வாழ நீங்க நினைக்கிறீங்க. அவன் குடும்பத்தில் பரதநாட்டியம் ஆடுறான், கொண்டு போய் சேர்த்துருக்கான், ஆடிட்டு போறான். இந்த அம்மா அவ பிள்ளைய பார்க்கறது, ஏத்து ஓட்டுக்காரி பரதநாட்டியம் அனுப்புறா அவ குழந்தைய. இவ ஒன்றுத்துக்கு எல்லாம் வீட்லயே இருக்கா. போ பரதநாட்டியம் கிளாஸ். அம்மா வேண்டாமா, எனக்கு பிடிக்காதம்மா, எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தாம்மா பிடிக்கும், எனக்கு வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் சேர்த்து விடுங்க. அவ போறா, நீ போ. அவ 2 மாசத்துல கட் பண்ணிட்டு ஸ்கேட்டிங் போயிடுவா. இந்த அம்மா, நீ முதல்ல ஸ்கேட்டிங் கிளாஸ் தானே கேட்ட, அதே போயிடு. இல்லை மன பரதநாட்டியம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆடக்கூடாது, அதுக்கு போ. அடுத்தவன் வயிற்று வலிக்கே நாம வாழ்ந்தா நாம எப்படி வாழ்றது? ரொம்ப ரொம்ப அதாவது கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒன்று சொல்லுவார், புத்தகங்களே தயவு செய்து எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. நீங்க யோசிச்சு பாருங்களேன். நான்லாம் ஸ்கூலுக்கு போறப்ப ஆசையா போவேன். ஸ்கூலுக்கு போகணும் எஞ்சி ஓடுவோம். நம்மளாம் ஸ்கூலுக்கு போறப்ப ஈரோட்டில் மாட்டு வண்டியில் அந்த மஞ்சள் பை இல்லை அந்த காதி கிராஃப்ட் பை இருக்கும், காக்கி கலர்ல, அதை எடுத்து அந்த மாட்டு வண்டிக்கு வெளியில நீட்டி கம்பு அதில் மாட்டிட்டு அதை பிடிச்சி தொங்கிட்டே போவோம். நான் இங்கே அப்படியே 2 பையன் 3 பையன் தொங்குவோம். அவர் மாட்டு வண்டிக்காரரு அப்படியே ஏதாவது ஜாலியாக பேசிட்டு வருவார். நாங்கள் அப்படியே அந்த ஸ்கூலுக்கு போகிற அனுபவமே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வர்றதுனா கஷ்டமாக இருக்கும். 2 டெரர் ஃபெலோ வீட்டில் இருக்காங்க. அம்மா போனால் எதுக்கெல்லாம் அடி. நம்ம ஆளுங்க என்னன்னா, பழைய காலத்து பேரண்ட்ஸ் எப்படின்னா, இந்த காலத்து பேரண்ட்ஸ் சில விதத்தில் பரவாயில்ல. பழைய காலத்து பேரண்ட்ஸ் எப்படின்னா, சொந்தக்காரன் சண்டை போட்டால் நம்மளை வந்து அடிப்பாங்க. ஏதோ டென்ஷன் எவனாவது பண்ணியிருப்பான். இங்கே வாடன்னு கூப்பிட்டு எங்கடா அங்கே போயிட்டு இருக்கான்னு பலாரம் எங்கே இங்கிருந்து அங்கே போகிறது இதுக்கிட்ட அரையிறேன்னு இருக்கும். நமக்கு சும்மா அந்த மாதிரி இருக்கும். ஜாலியாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறதே. ஸ்கூலுக்கு வர்றது கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறது கஷ்டமாக இருக்கு. ஏன்? படி 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 படி, மார்க்கெட்டு 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 மார்க்கெட்டு, ஓடு 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 ஓடு, வேலை செய் வேலை செய் வேலை செய் வேலை செய், சம்பாதி 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 சம்பாதி, மனுஷனாவே இருக்காத. அதுவும் இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் எத்திக்ஸ் அப்படி சொல்லி தராங்க குழந்தைங்களுக்கு. இதுல ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன்டா, இன்னைக்கு என்னம்மா ஸ்நாக்ஸ்? ஆப்பிள். சரி, நீ மட்டும் சாப்பிடு. ஏமா நான் மட்டும் சாப்பிடணும்? ஆப்பிள் காஸ்ட்லி. ஆப்பிளினுடைய விலை அதிகம் என்று நினைக்க தெரிந்த பெற்றோர்களுக்கு கூட படிக்கிற நண்பனினுடைய இதயம் அதைவிட விலை மதிப்பானது என்பது புரிவதே இல்லை. எப்படிலாம் எத்திக்ஸ் எஜுகேட் பண்றோம் பாருங்க. நாம இதுல ஸ்வீட்ஸ் வச்சிருக்கேன், ஓகேம்மா நீ மட்டும் சாப்பிடு. அவன் அப்படியே வளர்றான். நான் மட்டும் வளர்ந்து சம்பாதிக்கிறான். அப்பா அம்மா வராங்க, டே உன் வீட்டில் இருந்துக்கிறான்டா. வேண்டாம்மா நான் மட்டும் இருக்கேன். மேடம் சொன்னாங்களே, நீங்களாம் முதியோரம் போயிருங்க, நான் மட்டும் இருக்கேன். நீ தானே சொல்லி கொடுத்த, நீ மட்டும் இரு, நீ யாருக்கு எதுவும் கொடுக்காதன்னு. நீ அப்பா அம்மா வரந்தாலும் நீ அடுத்தாள் தான், நீ போயிடு. நாம் என்ன தருகிறோமோ அதைத்தான் நம் குழந்தைகள் 1000 மடங்கு நமக்கு திருப்பி தரும். நீங்கள் நல்லதை தாருங்கள், உங்கள் குழந்தைகள் நல்லதை மட்டுமே திருப்பி தரும்.